தற்போதைய அண்மை செய்தி. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதன் எதிரொலியாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள பல்வேறு நீரோடைகளில் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக மோனிஷா, அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர் கனமழையானது பெய்து வரும் நிலையில் இந்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவியில் நேற்று இரவு தண்ணீர் வரத்து சற்று அதிகரித்து காணப்பட்டு வந்ததன் காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை தண்ணீரின் சீற்றம் குறையாத காரணத்தினால் இன்று இரண்டாவது நாளாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் இந்த தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய குற்றால அருவியில் முன்னதாகவே குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றாலம் பகுதியில் தற்போது ஐயப்ப பக்தர்கள் சீசன் காலகட்டம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்வதற்கு முன்பு குற்றால அருவிகளில் புனித நீராடிவிட்டு ஐயப்பர் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ள நிலையில் தற்போது ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, ரஞ்சித், தகவல்களுக்கு நன்றி.